கேரள மாநிலம் வயநாடு அருகே புல்பள்ளி பகுதியில் உள்ள சீதாதேவி கோவில் திருவிழாவில் கொள்ளத்தில் இருந்து அழைத்து செல்லப்பட்ட யானை மிரண்டு ஓடியதால் பக்தர்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர். கோவில் திருவிழாவிற்காக அழைத்து செல்லப்பட்ட யானை மிரண்டு ஓட்டம் பிடித்ததால் அங்கிருந்த பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கோவில் திருவிழாவிற்காக அழைத்து செல்லப்பட்ட யானை மிரண்டு ஓட்டம் பிடித்ததால் அப்பகுதியில் கூடியிருந்த பொதுமக்களும் பக்தர்களும் அலறியடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை காண்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? பத்மநாபன், கேரள மாநிலம் வயநாடு அருகே புல்பள்ளி பகுதியில் தான் இந்த கோவில் திருவிழாவின் போது யானை மிரண்டு ஓடியது. குறிப்பாக நேற்று இரவு சீதாதேவி கோவிலில் பிரபலமான ஒரு கோவில், இந்த கோவிலில் திருவிழா என்பது நடைபெற்று வருகிறது. முன்னதாக யானையுடன் சாமி ஊர்வலம் என்பது வெளி ஊர் பகுதிகளில் உலா வந்தது. அதனைத் தொடர்ந்து நேரடியாக அந்த கோவில் வளாகத்தில் வரும்பொழுது யானை திடீரென மிரண்டு ஓடியது. இதில் இந்த யானையை பார்த்து கொண்டிருந்த பிரதான பக்தர்கள் அலறி எடுத்து ஓட்டம் என்பது பிடித்தனர். தொடர்ச்சியாக இதில் யானையின் மேல் இருந்த பாகன் இவரும் தூக்கி கீழே வீசப்பட்டார். இதில் 2 பாகன்கள் தற்பொழுது படுகாயம் என்பது அடைந்திருக்கின்றனர். ராகுல், உன்னி ஆகியோர் படுகாயம் அடைந்து தற்பொழுது மானந்தவாடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு யானை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த யானை என்பது கொல்லம் பகுதியிலிருந்து அழைத்து வரப்பட்ட யானை. இந்த யானையின் பெயர் என்பது சிவன். பல கோயில் திருவிழாவுக்கு இந்த கோயில் என்பது யானை என்பது அழைத்து செல்லப்படுவது வழக்கம். ஆனால் இதுவரையிலும் இந்த சிவன் யானையால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத நிலையில் முதல் கட்டமாக தற்பொழுது வயநாட்டில் கோவில் திருவிழாவின் போது மிரண்டு ஓடி இருக்கிறது. இது தொடர்பாக வனத்துறை தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இதுவரையிலும் ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு யானை. இந்த யானை முன்னதாக பாதங்களால் ஏதாவது தொந்தரவுக்கு உட்படுத்து அதன் பிறகு மிரண்டு ஓடியதா என்ற ஒரு கோணத்திலும் விசாரணை என்பது வனத்துறையினர் தற்பொழுது நடத்தி வருகின்றனர். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.